அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது அசத்தும் பிஎஸ்என்எல் ஜியோ ஏர்டெலுக்கே சவால் விடும் திட்டம். இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீப காலத்தில் கொரோனா காரணமாக சில பலன்களை தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் பெற்று வருகின்றன எனலாம். ஏனெனில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். பலரும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். ஆக இந்த காலகட்டத்தில் மக்கள் வீடுகளில் இருந்து வேலை செய்ய டேட்டாக்களை அதிகம் பயன்படுத்தினர். இதே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என பலரும் தங்களது ஆன்லைன் வகுப்புகளுக்கு அதிகம் டேட்டாக்களையும் வாய்ஸ் கால்களையும் பயன்படுத்தினர். ஆக இதனால் கொரோனா காலகட்டத்தில் பலனடைந்த துறைகளில் தொலைத்தொடர்பு துறையும் ஒன்று எனலாம். எனினும் அதிகரித்து வரும் போட்டி, செலவினங்கள், தொழில்நுட்பம் என பலவற்றினால் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கட்டணங்களை அதிகரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சில நிறுவனங்கள் தங்களது கட்டண விகிதங்களை பார்த்து அதிகரித்து வருகின்றன. கட்டணங்களையும் அதிகரிக்க வேண்டும். அதே நேரம் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். மற்றவர்களை விட தாங்களும் சிறந்தவர்கள் என காட்டிக்கொள்ள வேண்டும். இப்படி பலவற்றையும் கருத்தில் கொண்டு பல அம்சங்களை கொண்ட திட்டங்களை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் தற்போது பொதுத்துறையை சேர்ந்த தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் மிகப்பெரிய சலுகை திட்டத்தினை அறிவித்துள்ளது. சொல்லப்போனால் தனியார் நிறுவனங்களான ஜியோ, ஏர்டெல் கூட இப்படி திட்டத்தினை கொண்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி என்னதான் சலுகையை கொண்டுள்ளது என பார்க்கலாம் வாருங்கள். பிஎஸ்என்எல் 251 ரூபாய் என்ற புதிய ரீசார்ஜ் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இது தவிர கூடுதலாக நிறுவனம் 56 ரூபாய் மற்றும் 151 ரூபாய் என்ற திட்டங்களையும் வழங்குகிறது. இதில் 56 ரூபாய் திட்டத்தில் 10 நாட்களுக்கு 10 GB டேட்டாவை வழங்குகிறது. இதே 151 ரூபாய் எஸ்டிவி பேக்கில் 40 GB டேட்டாவை வழங்குகிறது மற்றும் 251 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டம் 28 நாட்களுக்கு 70 GB டேட்டாவை வழங்குகிறது. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தற்போது 151 ரூபாய் மற்றும் 201 ரூபாய் மற்றும் 251 ரூபாய்களில் 3 ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டங்களை வழங்கி வருகின்றது. இதில் முறையே 151 ரூபாய் திட்டத்தில் 30 GB டேட்டாவும், 201 ரூபாய் திட்டத்தில் 40 GB டேட்டாவும் மற்றும் 251 ரூபாய் திட்டத்தில் 50 GB டேட்டாவும் வழங்கப்படுகிறது. இதன் வேலிடிட்டிகள் 30 நாட்களாகும். ஆனால் இதே பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் இதே 251 ரூபாய் திட்டத்தில் 70 GB டேட்டா வரை வழங்கப்படுகிறது. இதே ஏர்டெல்லும் 251 திட்டத்தினை வழங்குகிறது. இது 4G டேட்டாவாகும். இந்த திட்டத்தின் மூலம் 50 GB டேட்டா கிடைக்கிறது. இதில் வேலிடிட்டி என்பது கிடையாது. உங்களது தற்போதைய பேக் முடிவடையும் வரை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறே 401 ரூபாய் திட்டமும் உள்ளது. இதில் 30 GB டேட்டாவோடு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் சந்தாவையும் 1 வருடத்திற்கு வழங்குகிறது. எனினும் இது 28 நாட்கள் வேலிடிட்டியை கொண்டது. இது தவிர ஏர்டெல் 48 ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட் திட்டத்தினையும் வழங்குகிறது. இதன் மூலம் 3 GB டேட்டாவையும் வழங்குகிறது. வோடஃபோன் ஐடியா 251 ரூபாய் மதிப்பிலான திட்டத்தின் மூலம் 50 GB டேட்டாவினை வழங்குகிறது. இதன் வேலிடிட்டி 28 நாட்களாகும். இது ஒரு 4G டேட்டா திட்டமாகும். இது தவிர 351 ரூபாய் திட்டத்தினையும் கொண்டுள்ளது. இதில் உங்களுக்கு 100 GB டேட்டா கிடைக்கும். இது 56 நாட்கள் வேலிடிட்டியை கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.